அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு ஒருபோதும் தூய்மை பணியாளர்களை விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவிப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை முடிவெடுத்து அந்த அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. குறிப்பாக 4 ஆண்டுகளில் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பரிசீலித்து கூடுதலாக சிறப்பு திட்டங்களையும் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை, தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுயதொழில் உதவி, தூய்மை பணியாளர்களின் நலவாழ்வுக்காக 10 லட்சம் ரூபாய் காப்பீடு, தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் குடியிருப்புகள் பணியின் போது இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி, தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனி திட்டம் முதலிய புதிய நலத்திட்டங்களையும் செயல்படுத்தியிருப்பதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில குறிப்பாக நம் நகரங்கள் இயங்க புயல், மழை, வெள்ளம், நள்ளிரவு என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாலவேல். தூய்மை பணியாளர்களை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அபினேஷ், இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள், வீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை ஒட்டிய அறிவிப்பாக இதனை பார்க்கலாம். கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்களினுடைய நலவாழ்வு குறித்து விவாதிக்கப்பட்டு அவர்களை புதிய நல திட்டங்களை அவர்களுக்கென உருவாக்கி அந்த அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அதை செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட அதேதான் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருபோதும் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தூய்மை பணியாளர்களை விட்டுக் கொடுக்காது என்றும் அவர்களுக்கான கூடுதல் சிறப்பு திட்டங்களையும் அறிவித்திருப்பதையும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பட்டியலிட்டு அதை பதிவாக வெளியிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் திட்டங்கள் குறித்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.